புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து முள்ளியவளை, முல்லைத்தீவு பிரதேசத்தில் முள்ளியவளை, இந்த ஐயனார் கோவில் அடி அதுக்கிட்ட அந்த ஏரியாவுக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விரும்பினியலாக இருந்தா வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். விரும்பினீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, புத்தகம், கோப்பி, பேக்குகள் இதுகளுக்குரிய சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க பிள்ளைகளே. அதை விட இந்த பிள்ளைகள் ஒரு கமிட்டியாகி ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் காசு போட்டியல்னாவே இந்த டீம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 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 ஆன்டி ஒரு ஆளை தீர்மானிச்சிருக்கிறோம். அவள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று ஓப்பன் பண்ணி தருவாள். அதுக்கு நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கான ஒரு மாதம் இந்த பிள்ளைகளுக்கு கொப்பி, பெஞ்சில், பேக்குகள், சொக்ஸுகள், சப்பாத்துகள்ன்றதுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு போடுங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் நான் அடுத்த வீடியோவில் நான் தருவேன். நான் இந்த பிள்ளைகளுக்கு புத்தக பேக்குகள், கொப்பிகள், சூக்கள் பண்ணுறதுக்கான ஒரு உதவி உண்டு. புலம்பெயர்ந்த உறவுகளை நீங்கள் செய்து கொடுங்க, பெரிய உதவியாக இருக்கும். என்னென்னா பயங்கர கஷ்டமான ஒரு கிராமம். இந்த ஐயனார் முள்ளியவளையில் ஐயனார் கோயிலடின்னு சொன்னால் விசாரித்தா எல்லாருக்கும் தெரியும். பயங்கர வறுமையான ஒரு பிரதேசம் தான் அது. இப்படியான பிள்ளைகளுக்கு அந்த உதவியை இருக்க செய்து கொடுங்க. பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இதைத்தான் நான் இந்த வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை பாருங்கள், அந்த பிள்ளைகளோட கஷ்டத்தை முகங்களில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. நாங்கள் சொல்ல தேவையில்லை, வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் இருக்கிற ஒரு ஒரு குழுப்பு இந்த பிள்ளைகளோட முகங்களில் விளங்குதான்ற பாருங்க. அது இந்த பிள்ளைகளோட கல்வி செலவுக்கு மாத்திரம் இந்த புத்தக பேக்குகள், இதுகள், கொப்பிகள் இதுகளுக்கு மாத்திரம் அதுகளுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு இதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை. இதைத்தான் நான் கேட்குறேன் பிள்ளைகளே. ஓகே பாய், நன்றி. அப்படியா?